in the White House during an energy crisis. There are no policy solutions to a prolonged closure of the Strait of Hormuz. You're saying there's not much a White House, a president can do to stop this bleeding. அமெரிக்கா இப்போ இந்தியா கிட்டையும் நேட்டோ கிட்டையும் ஜப்பான் கிட்டையும் சவுத் கொரியா கிட்டையுமே கையேந்திக்கிட்டு இருக்காங்க. காரணம், இந்த போரை அவங்களால சமாளிக்க முடியல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல ஒரு நாளைக்கு 130லேருந்து 140 கப்பல்கள் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வாரத்தில் வெறும் 13 கப்பல் தான் போயிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொந்தமான எந்த ஒரு க்ரூட் வெசல்ஸையும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக போகிறதுக்கு ஈரானியர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நீ என்னடா அனுமதிக்கிறது, நீ இருந்தால் தான் அனுமதிப்ப அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்னதான் ஈரான் மேலே குண்டு போட்டாலும் ஈரானியர்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை இப்போ உணர்ந்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு நேட்டோ உதவி செய்யணும், நேட்டோவுக்கு நாங்கள் நிற்கிறப்ப எங்களுக்கு நேட்டோ நிற்கணும்ல அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, நேரடியாகவே இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்திய கடற்படையின் உதவியை கேட்டிருக்காங்க அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் ஜப்பானும் அவங்களோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை இப்போ இந்தியாவுக்கு அருகில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஜாப்பனீஸ் பிஎம் இது சம்பந்தமாக எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்கல. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவோட போர், இதில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸின் வழியாக ஜப்பானுக்கு தேவையான க்ரூட் ஆயில், எல்பிஜி மாதிரியான பொருட்கள் போகிற காரணத்தினால் அவங்களோட சொந்த எனர்ஜி நீட்ஸை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஜப்பானுக்கு சொந்தமான டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெறும் 3-4 நாட்களில் இந்த போரை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலக நாடுகள் கிட்ட கையேந்திர நிலைமை எப்படி வந்திருக்கு. டாக்டிக்கலாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதை மிஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கா கிட்ட சுமாராக 11 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. இந்த 11 ஏர்கிராஃப்ட் கேரியரையும் ஒரே ஒரு நாட்டுக்கு எதிராக அவங்களால பயன்படுத்த முடியாது. அதிகபட்சம் ஒரு 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் அவங்களால பயன்படுத்த முடியும். ஆனால் 2 வரைக்கும் தான் அவங்க பயன்படுத்துவாங்க. 3 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காண்டி தலா 3 அல்லது 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை சவுத் சைனா சி, பசிபிக் பெருங்கடல், மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப் அப்படின்னு சொல்லி பிரித்து தான் நிப்பாட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட் கேரியரையும் கட்டி மேய்க்கிறதுக்கு பல பில்லியன் டாலர் செலவாகும். நான் மெயின்டெனன்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை கட்டுறதை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. இந்த சூழ்நிலையில் ஈரானை குறைச்சி மதிப்பிட்ட காரணத்தினால் கரண்ட்டாக அவங்க இந்த வருஷம் ஸ்கிராப் பண்ண போகிற ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. ரொம்ப பழசான ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், நிமிட்ஸ் கிளாஸ் கேரியர். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்த வருஷம் ஸ்கிராப் பண்ண வேணாம், அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போடுவோம், ஏன்னா நம்மக்கிட்ட கேரியர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் பப்ளிக்காக சொல்லிட்டாங்க. கரண்ட்டாக உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூலையிலையும் போர் போய்கிட்டு இருக்கு. யூரோப்பில் ரஷ்யா யுக்ரைன் போர், மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் ஈரான் போர், அண்ட் சவுத் சைனா சீல எப்போ வேணும்னாலும் சீனா தாய்வானை பிடிக்கலாம் அப்படின்ற நிலைமை இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரை ஏதாவது ஒரு போருக்கு கமிட் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா அதை அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இது சீனாவுக்கு சரியான தருணம் தைவானை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா சப்போஸ் தைவானுக்கு எதிராக இந்த நேரத்தில் சீனா போர் தொடுத்தாங்கன்னா அமெரிக்கன் ஆசட்ஸ் அப்படின்றது ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் மிடில் ஈஸ்ட். எப்படி நான் சொல்கிறேன்னா, கடந்த வாரம் சவுத் கொரியாவிலிருந்து தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கன்ஸ் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த சவுத் கொரியா தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கினதுலாம் வந்து ஒரு பெரிய கூத்து. சீனா கூட ட்ரேட் வச்சுக்க வேணாம், வர்த்தகம் வச்சுக்க வேணாம், சீனாவை பகச்சிக்கிட்டு நம்ம இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா முடிவு பண்ணதுக்கான காரணம், நார்த் கொரியா கிட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, அவங்க எப்படினாலும் நம்மளை அடிச்சு போடுவாங்க, மற்றும் சீனா வந்து அவங்களுக்கு சில டெக்னாலஜிஸாக சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த பலிஸ்டிக் மிசைலை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா நமக்கு தாட் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்கானமி கூட நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பல பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரேடை வந்து சீனா கூட முறியடிச்சு தான் இந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குறாங்க. எப்படி S-400 வாங்கினா அமெரிக்காவோட கேட்ஸாலா பாயுமோ, அதே மாதிரி சீனா அவங்களோட அண்டை நாடுகள் கிட்ட அமெரிக்கன் வெப்பன்ஸை வாங்கினாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டம் ஒன்று வச்சுருக்காங்க, ட்ரேடில் வந்து பாதிப்பு வரும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட வெப்பனை அமெரிக்காட்டிருந்து வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சீனாவை பகச்சிக்கிட்டு சவுத் கொரியன்ஸ் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வாங்கிட்டு இப்போது அந்த தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவங்களே பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்காங்க. டோட்டலாக மிடில் ஈஸ்ட்டுக்கு ஷிப் ஆயிருச்சு. சவுத் கொரியா கிட்ட இப்போ தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. அண்டு அவங்க ஷிப் பண்ணதுக்கப்புறமா நார்த் கொரியா கிட்டத்தட்ட 12 டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கூட சி ஆஃப் ஜப்பானில் விழுந்ததை பற்றி நம்ம கடந்த காணொலிகளில் பேசியிருப்போம். ஸோ
அமெரிக்கன்ஸ் வந்து இப்போ அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. போதுமான அளவுக்கு அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஏன் நான் சொல்கிறேன்னா, அமெரிக்கா வந்து அந்த சொந்த நாட்டுக்குன்னு ஆயுதம் தயாரிக்கலை. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா கிட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய இராணுவம் இருக்குது, பெரிய லெவல் ஆசெட்ஸ் இருக்குது. ஆனால் அது அந்த நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ மிடில் ஈஸ்ட்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு இத்தனை ஆசெட்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. யூரோப்னா யூரோப்புக்கு இத்தனை ஆசெட் ஒதுக்கி இருக்குது. அண்ட் ஏஷியா, சவுத் கொரியா, ஜப்பான் இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் அங்கே இத்தனை ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸு, இத்தனை ஆசெட்ஸ்ன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அமெரிக்க மண்ணில் வந்து கடைசியாக போர் நடந்து எனக்கு தெரிஞ்சு 200 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் வந்து அவங்க மண்ணில் சண்டை போட்டதே கிடையாது. உலகம் முழுக்க போய் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறதுக்காண்டி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் அவங்க கிட்ட அதிகமாக ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸு, மெஷின்ஸு, கன்ஸு, சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லி இருந்தாலும் அவங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ சீனா பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு பக்கத்தில் தான் ஆதிக்கத்தை காட்டுறாங்க. அண்ட் இந்தியாவாகிய நம்மளோட நாடு நம்மளோட பார்டர்ஸை மட்டும் தான் பாதுகாக்கிறோம். ரஷ்யாவுமே யூரோப்புன்ற ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆயுதங்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது கம்மி, அதனால அவங்களுக்கு இந்த ஆசெட் போதும். பட் அமெரிக்கன் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் என்னதான் அவங்க கிட்ட 15,000க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இருந்தாலும், உலகத்தின் மிக வலிமையான இராணுவத்தை கொண்டிருந்தாலும், எல்லா இடத்தையும் ஒரே நேரத்தில் அவங்களால பாதுகாக்கவோ இல்லை கட்டுப்படுத்தவோ முடியாது. இப்போ மிடில் ஈஸ்டில் ஃபோக்கஸ் தான் இருக்காங்க. நாளைக்கு சீனா தாய்வானை சண்டை போட்டு பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா, ஒன்று அவங்க மிடில் ஈஸ்ட்டை கைவிட்டாங்கணும், இல்லை அப்படின்னா தாய்வானை கைவிட்டாங்கணும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நன்கு உணர்ந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் இந்த கப்பல்களோட பேசேஜை வந்து உறுதிப்படுத்துறதுக்காண்டியும் செக்யூரிட்டிக்காண்டியும் உலக நாடுகள் அவங்களோட போர்க்கப்பல்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே, சவுத் கொரியா, ஜப்பான் மாதிரியான நாடுகள் அவங்களோட டெஸ்ட்ராயர்ஸ் அனுப்பணுமா. இது அமெரிக்கா ஆரம்பித்த போருக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு நாடுகள் பலியாகணும். வெல், ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக தான் இந்த உலக நாடுகள்லாம் இருக்குது. இந்த போரை வந்து அவங்களோட போரை கருத மாட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த போர் மாதிரி இது இல்லை அப்படின்றத தெளிவாக உணர்ந்துட்டாங்க. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து க்ளோஸ்டான நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காண்டி டெஸ்ட்ராயர்ஸ் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. என்னதான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை நாங்கள் அப்படின்னு சொன்னாலுமே, நாளைக்கு அவங்களுக்கு ஆயில் வரலை அப்படின்னா அவங்க நாடு வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஸோ டெஸ்ட்ராயர் கப்பல்களை அனுப்பி தான் ஆகணும். அதனால தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் போர்க்கப்பலை அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அண்ட் இந்திய கடற்படையுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் வேலை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு செய்தியும் அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமாக இந்தியா கிட்ட கேள்வி எழுப்பினப்ப Herrera and our friend here. We are aware of this particular matter being discussed by several countries. We have not yet discussed it in bilateral setting. इस मुद्दे पे जो आपने मुद्दे ध्यान நம்மளோட ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அவங்க கேட்டது உண்மைதான், ஆனால் அது சம்மந்தமாக நாங்கள் எதுவுமே பேசலாம். அவங்க கிட்ட நாங்கள் எங்களோட எல்பிஜிஸை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக வெளியே கொண்டு வரதுக்கு எங்களோட வார்ஷிப்ஸை பயன்படுத்த போகிறோம். அமெரிக்கா கூட வந்து ஒரு கோயலேஷனில் ஈடுபட்டு அமெரிக்காவோட சேர்ந்து வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை பாதுகாத்து தான் எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிட்டோம். அமெரிக்கா எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கு அமெரிக்காவுக்கு. இப்போ அமெரிக்கன் மீடியா அவுட்லெட்ஸில் வந்து இது சம்மந்தமாக ஒரு மெல்டவுனே நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எப்படி இந்தியா மட்டும் 2 எல்பிஜி கேரியர்ஸை அவங்களோட டெஸ்ட்ராயர் பாதுகாப்போட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக வெளியே கொண்டு வர முடிஞ்சிச்சு, நம்ம இவ்வளோ பெரிய கடற்படை வச்சுருக்கோம் ஆனால் நம்மளால் ஒரு கப்பலை கூட கொண்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி அமெரிக்கன்ஸுக்கு எதிராக, அதாவது அமெரிக்க பொலிட்டிக்கல் அத்தாரிட்டிக்கு எதிராக அமெரிக்காவில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. Look, you see flow through the Straits of Hormuz right now. There were 5 tanker ships that went through the straits last night carrying liquid petroleum gas, liquefied natural gas, and crude oil. So we know flow through the Straits of Hormuz is possible. The risk is if Iran fires on those ships. A convoy flew through last night. Iran did not fire on them. Probably they made a deal with India. Very quickly, Mr. Secretary, there's a... இந்த அசிங்கம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில், அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு முட்டாள்தனமான பிரசிடென்ட் வந்து இவர் தான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அடுத்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆழம் தெரியாமல் காலை விடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான தெளிவான உதாரணம் இதுதான். ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஆசெட்டை வச்சு என்ன தான் பண்ண முடியும்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை அமெரிக்க கடற்படையால் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான தெளிவான பதில் இல்லை, முடியவே முடியாது. ஓப்பனாக நம்ம சொல்லிடலாம், உடச்சி விட்டுறலாம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இக்கோ வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா இரானியன்ஸோட மிலிட்டரி கேப்பபிலிட்டி அப்படின்றத டோட்டலாக அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனால் காலி பண்ண முடியல, அன்லெஸ் அண்ட் அன்டில் கிரவுண்ட் இன்வேஷன் போகாத வரைக்கும். கிரவுண்ட் இன்வேஷன் நடக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியல. 2500 மரீன் கமாண்டோஸ் வந்து இப்போ ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மிலிட்டரி பேசஸில் இருக்காங்க. அவங்க உள்ளே இறங்கி ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரானுக்குள்ளே உள்ளே புகுந்து ஈரான் ட்ரோன்ஸையோ மிசைல்ஸையோ லான்ச் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஈரானையே ஒட்டுமொத்தமாக பிடிக்கணும், சதாம் ஹுசைனை பிடிச்ச மாதிரி ஈரானியன் லீடர்ஷிப்பை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 1 மில்லியன் சோல்ஜர்ஸ் தேவை. 1 மில்லியன்னா 10 லட்சம் ராணுவ வீரர்கள் தேவை, சுமாராக 3000 பீரங்கிகள் தேவை, ஒரு 10,000 ஆர்மர்டு வெஹிக்கிள் தேவை. அண்ட் ஒட்டுமொத்தமாக இந்த குறிப்பிட்ட லாஜிஸ்டிக்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12,000 13,000 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. இது அத்தனையும் அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஆனால் மிடில் ஈஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லா ஆசெட்டையும் அவங்க டெப்ளாய் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி ஒரு டெப்ளாய் பண்ணாங்கன்னா அமெரிக்காவை யூரோப்பில் ரஷ்யா அடிப்பாங்க, ஏன்னா அவங்களோட ஆசெட்ஸ்லாம் இங்கே டெப்ளாய் ஆகிருக்கு. அண்ட் சீனா தாய்வானை அடிப்பாங்க. ஸோ அமெரிக்கன் மிலிட்டரி ஒருபோதும் கிரவுண்ட் இன்வேஷனுக்கு தனியாக போகாது, பீரியட். ஆனால் ஒருவேளை கோயலேஷன் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிச்சு, அதாவது நேட்டோ ஆர்டிகலின் படி நேட்டோ நாடுகள் வந்து அவங்களோட ட்ரூப்ஸையும் அவங்களோட ஆசெட்ஸையும் அனுப்புனாங்க அப்படின்னா மேபி கிரவுண்ட் இன்வேஷன் பாசிபிள். ஆனால் நேட்டோ கண்ட்ரிஸ் துளி கூட இந்த போரில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டலை. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு தேவை எங்களோட எனர்ஜி நீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக வெளியே வரணும், அதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. ஸோ கரண்ட் சினாரியோ அப்படின்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸின் வழியாக யார் ஈரானோட இணக்கமாக போக போகிறா, ஈரானோட யார் டிப்ளமசியில் ஈடுபட போகிறா, பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு தேவையான எனர்ஜி நீட்ஸை நாங்கள் கொண்டு போய்க்கிறோம் அப்படின்னு யாரால் செய்ய முடியுமோ அவங்க மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக கார்கோ வெசல்ஸை நகர்த்தி கொண்டு போக முடியும், வேறு யாராலையும் முடியாது. அமெரிக்கன்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் ப்ரூட் ஃபோர்ஸை கொண்டு எங்களோட கார்கோ வெசலை வெளியே கொண்டு போய்க்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு டெஸ்ட்ராயர்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்ராயருக்கும் அடி விழுகும், க்ரூட் ஆயிலுக்கும் அடி விழுகும். ஏன்னா ஜியோலஜிக்கலி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது ஈரானுக்கு சாதகமாக இருக்குது. பாதி ஈரானை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இப்போ ஃப்ரீ பண்ண முடியாது. இதான் நிலைமை. இதனால தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் உலகத்தில் இருக்கிற எல்லா கடற்படைகள் கிட்டையும் உதவி கேட்டிருக்காரு. 130 வெசல் ஒரு நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க ஆயிலன்னு வச்சுக்கலாமே. இந்த 130 வெசலுக்கு தலா ஒரு டெஸ்ட்ராயர் அப்படின்னு வச்சோம்னாலே 130 டெஸ்ட்ராயர்ஸ் நமக்கு தேவைப்படுது. இது அமெரிக்கன் நேவி ஃப்ளீட்டில் வந்து கிடையாது, அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்க அங்கே டெப்ளாய் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகிட்ட இருந்தும் 3 டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே, இந்தியா, ஜப்பானு, சவுத் கொரியா இப்படிப்பட்ட நாடுகள் கிட்ட இருந்து உதவி கேட்குறாங்க. இங்கே தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் அவருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்ராயர் அனுப்புனா மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து ஓப்பன் பண்ணி அப்போ தான் கார்கோ வெசலுக்கு எதிராக ஒரு ட்ரோன் மிசைல் லான்ச் பண்ணுச்சுன்னா இந்த டெஸ்ட்ராயர்லேருந்து ஒரு ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் அந்த ட்ரோனையும் மிசைலையும் காலி பண்ணும். அதுவும் 100% கேரண்டிலாம் கிடையாது, அப்பயும் 1-2 கார்கோ வெசலுக்கு போயிடும். ஸோ இன்டர்நேஷ்னல் கோயலேஷன் நடந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் பண்ண முடியுன்ற சூழ்நிலை இருக்கிறதுனால பேசிக்கலி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மண்டிடுறாங்க, அதான் உண்மை. ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் கோயலேஷனை பற்றி பேசுகிறப்ப அவர் வந்து திமிரா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னா நீங்கள் வார்ஷிப்ஸ் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான தோணியில் பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆளுக்கு தெரியும் இவங்க வரலை அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் அமெரிக்கா இருப்பதை பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது நண்பர்களே. அணையப்புற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இதுதான் உதாரணம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? மற்றும் இந்தியா தான் ஒரு ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்கள், ஒரு சில நபர்கள் இப்போ எங்கே போனாங்க? அவங்களை யாராவது பார்த்தீங்களா? அவனை யாராவது பார்த்தீங்களா? ஒரு போன் மீட்டா போடுப்பா. நீ பாத்தியாடா? எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இஸ்ரேல் கிட்டையும் ஆயுதத்தை வாங்கிக்கிட்டு ஈரான் கிட்ட இருந்தும் நாங்கள் க்ரூட் ஆயிலை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் பீக் டிப்ளமசி.
எங்ககிட்ட வார்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்காம பேச்சுவார்த்தை மூலமாக சால்வ் பண்ணுறது தான் ஒரு நாட்டுக்கு அழகு, நல்ல நாட்டுக்கு அழகு. எடுத்தோம் கவுத்தன் முடிவு எடுத்துட்டு இப்படி அமெரிக்கா மாதிரி முட்டிட்டு நிற்கக்கூடாது.